தற்போது அண்மை செய்தி. கன்னியாகுமரி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக இரண்டாவது நாளாக திருப்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. திருப்பரப்பு அருவியில் வெள்ளப்பெருக்கு காரணமாக இரண்டாவது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக இதனை பார்த்து வருகிறோம். அருவியில் இயல்பு நிலை திரும்பிய பின்புதான் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என மாவட்ட நிர்வாகம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கன்னியாகுமரி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக திருப்பரப்பு அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதன் விளைவாக சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு அம்மாவட்ட நிர்வாகம் தடை விதித்திருக்கிறது. அண்மை செய்தியாக இதனை பார்த்து வருகிறோம். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் எமது செய்தியாளர் செல்வராஜ் நம்மோடு இணைகிறார். வணக்கம் செல்வராஜ், இது குறித்தான விரிவான தகவல். கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு பெய்து கொண்டு வருகிறது. இந்த மழையின் அறிகுறியால் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் நேற்று இரவில் இருந்து கனமழை பெய்து வருவதன் காரணமாக முக்கிய அணைகளுக்கான நீர் வரத்து என்பதும் அதிகரித்துள்ளது. தண்ணீர் என்பது வந்து கொண்டிருக்கிறது. அதே போல பெருஞ்சாணி அணைக்கும் வினாடிக்கு 2094 கனஅடி தண்ணீர் என்பது வந்து கொண்டிருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கனமழையின் காரணமாக முக்கிய சுற்றுலா தலமாக திருப்பரப்பு அருவியில் வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டுள்ளது. இதனால் அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு முற்றிலுமாக தடை விதிக்கப்பட்டுள்ளன. அருவிக்கு செல்லும் நுழைவாயில் மூடப்பட்டுள்ளதால் அங்கு சுற்றுலா பயணிகள் யாரும் உள்ளே அனுமதிக்கப்படாமல் தடுத்துக் கொண்டு வருகிறார்கள். மேலும் அந்த பகுதியில் காவல்துறையும் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளன. அருவியின் இயல்பு நிலை திரும்பிய பின்பு மீண்டும் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்காக அனுமதி வழங்கப்படும் என மாவட்ட நிர்வாகம் என்பது தெரிவித்துள்ளது. விரிவான தகவலுக்கு நன்றி செல்வராஜ்.